இந்த நியூ இயர் பிறப்பு அப்படின்றது எங்கேருந்து துவங்குச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்து 8ஆம் நாளிலே அவருக்கு பெயர் வைக்கும்படியாக தேவாலயத்திற்கு அழைத்து சென்றார்கள். அவருக்கு பெயர் வைத்த அந்த நாள் தான் ஜனவரி 1ஆம் தேதி. பிறந்த தேதி நமக்கு அகுஸ்தராயினால் எழுதப்பட்ட குடிமதிப்பு சென்சஸ் ஆதாரம் இருக்கிறது. இதில் அந்த ஆதாரத்தோடு கூட இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் என்ற இந்த கேலண்டர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு வருடத்தோட முடிவு, ஒரு வருடத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொண்டாடுறது? இப்போ கிறிஸ்துமஸ் மாதிரி ஏசு பேசூட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடலாம்ல. ஜனவரி 1 என்பது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதும் இல்லை, அவர் அந்த பிறந்த தேதியை கொண்டாடுவதும் இல்லை, அவர் பிறந்த நோக்கத்தை கொண்டாடுவது தான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கொண்டாடக்கூடிய இந்த கொண்டாட்டத்தின் காரணம். அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து காப்பாற்றியதினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே புதுமையான வருடத்தை நாம் கொண்டாடுகிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, அது அவருடைய பிரமாணம். எல்லா மனிதர்களும் பாவம் செஞ்சதுனால நீங்கள் செத்த பிற்பாடு என்கிட்ட வர முடியாது, பாவம் மன்னிப்பு வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு புறாவையாவது ஒரு ஆட்டையாவது வேற ஒரு மிருகத்தையாவது நீங்கள் பலியிடணும். அந்த ரத்தம் சிந்தப்படணும். அப்போ தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்புன்னு சொன்னார். பலி கொடுக்கறது கிறிஸ்டியனிசமில் இருக்கா? அது பரம்பரை, அது யூத இது பைபிளினுடைய பழைய ஏற்பாடு. அதுதான் அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம தமிழ் கலாச்சாரமும் கூட. ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் பைபிளில் இருக்கிறது தான் இருக்குது. ஆனால் பழைய இது அங்கே பைபிள்னு தான் இங்கே வந்திருக்குது. அதனால தான் எல்லா பிரிஞ்சு தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும், ரிக் வேதமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். எல்லா கலாச்சாரமும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது பிஷப் ஜெய்சிங், நியூயார்க். சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க சார். இப்போ 2026 துவங்கத்தில் இருக்கோம் நம்ம. இப்போது இந்த நியூ இயர் பிறப்பு அப்படின்றது எங்கேருந்து துவங்குச்சு? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்து 8ஆம் நாளிலே அவருக்கு பெயர் வைக்கும்படியாக தேவாலயத்திற்கு அழைத்து சென்றார்கள், கொண்டு சென்றார்கள். 8 நாள் குழந்தை. அது அவர்களுடைய யூத மதத்தில் அவர் பிறந்தால் யூத பாரம்பரியம். 8ஆம் நாளிலே பெயர் வைக்க தேவாலயத்திற்கு, யூத தேவாலயத்துக்கு இழுத்து சென்றார்கள். அவருக்கு பெயர் வைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த கிரிகோரியன் கேலண்டர் இதில் இந்த தேதி உருவாகி வருகிறது. அவருக்கு பெயர் வைத்த அந்த நாள் தான் ஜனவரி 1ஆம் தேதி, 1ஆம் தேதி, 1வது மாதம், 1வது வருடம். அதன் பிறகுதான் 2025வது ஆண்டு இப்போது நாம் நிற்கிறோம். இதற்கு 7 நாட்களுக்கு முன்பதாக அவர் பிறந்தார். அதுதான் டிசம்பர் 25. பிறந்த தேதி நமக்கு அகுஸ்தராயினால் எழுதப்பட்ட குடிமதிப்பு சென்சஸ் ஆதாரம் இருக்கிறது. இதில் அந்த ஆதாரத்தோடு கூட இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் என்ற இந்த கேலண்டர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இதுவே அவர் இயேசுவானவர் பிறந்ததற்கு ஆதாரம். அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதற்கு ஒரு திட்டவட்டமான ஒரு ப்ரூஃப். இதில் தான் புது வருடம், ஆங்கில புது வருடம் ஆரம்பித்திருக்கிறது. அதை ஏன் நம்ம ஜனவரி 1 அப்போ நம்ம கொண்டாடுறோம்? அதுக்கான காரணம், இப்போது 25ஆம் தேதி இயேசு பிறக்கிறார், அவருக்கு 1ஆம் தேதி பேர் வைக்கிறாங்க. அதை ஏன் வருடத்தில் கணக்கிட்டு நம்ம ஏன் அதை கொண்டாடுறோம்? ஒரு நாள் ஒரு வருடத்தோட முடிவு, ஒரு வருடத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொண்டாடுறத? இப்போது கிறிஸ்துமஸ் மாதிரி இயேசு பேசூட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடலாம்ல. அதாவது ஜனவரி 1 என்பது அவருடைய
பிறந்த நாளை கொண்டாடுவதும் இல்லை, அவர் அந்த பிறந்த தேதியை கொண்டாடுவதும் இல்லை. அவர் பிறந்த நோக்கத்தை கொண்டாடுவது தான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கொண்டாடக்கூடிய இந்த கொண்டாட்டத்தின் காரணம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் முறைப்படி சித்திரை, வைகாசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாதங்களில் வச்சு நம்ம கணக்கிடுவோம். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்றது வந்து இப்போத்திய சூழலுக்கு வந்து உருவாக்கப்பட்டது. அது இப்போ தமிழர்கள் வந்து பஞ்சாங்க முறைப்படி அதை வந்து கணக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரி எப்படி உருவாச்சு? நான் சொல்லுகிறேன். அதாவது ஒவ்வொரு தேசத்திலேயும், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அவர்களுக்கென்று தனித்தனி மொழி இருக்கிறது, தனித்தனி கலாச்சாரம் இருக்கிறது, தனித்தனி பண்பாடு இருக்கிறது. அவர்களுக்கென்று தனித்தனி மொழியின் வருஷப்பிறப்பு இருக்கிறது. இப்போது தமிழ் வருஷப்பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு, இவ்விதமாக இருக்கிறது போல் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய தமிழ் நாட்டிலே நம்முடைய தமிழ் மாதங்கள் இருக்கிறது அல்லவா? என்ன மாதங்கள்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவடி, ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி என்று இப்படி இருக்கிறது. இதே போல் கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம் இது ஆக்சுவலாக ஜனவரி, பிப்ரவரி என்பது ஒரு கிரிகோரியன் கேலண்டர். ஓகே, இப்போது ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய வேலை என்ன? அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலே ஆட்சி செய்பவர்களுடைய வேலை என்ன? ஜனங்களுக்கு என்ன போடுவார்கள்? வரி போடுவாங்க. வரி கரெக்டாக சொன்னீங்க, வரி போடுவாங்க. அதுதான் ராஜாக்களுடைய வேலையை. அப்படி இருக்கும்போது அந்த தேசத்தில் ராஜா என்ன பண்ணிட்டார்? இவங்களுக்கு வரி போட்டார். வரி போட்டோன்னே இவங்க எல்லாரும் இது என்ன இப்படி போட்டிருக்கிறாரு, இது என்ன, இது வரி 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 எதுக்கு போட்டிருக்காரு? வரி ஜனத்துக்கு வரி போட்டிருக்கிறார். யாருக்கு வரி போட்டிருக்காங்க? பொருளுக்கு இல்லை, ஜனத்துக்கு வரி போட்டார். அதனால் அந்த மாதத்துக்கு ஜனவரின்னு பேர் வந்து தான். இப்போ ஜனங்களுக்கு வரி போட்டதெல்லாம் அந்த மாதத்தோட பேர் ஜனவரின்னு பேர் வந்து தான். இது கதை தான். ஓகே, ரெண்டாவது, இதனால் வரி கட்ட முடியாமல் ஜனங்கள்லாம் முழித்தாங்களே, வரி கட்ட முடியலன்னு முழித்தார்களாம், பெப்பப்பேன்னு முழித்தார்களாம். அதனால் அந்த மாதத்துக்கு வரி கட்ட முடியாமல் பெப்பப்பே என்று முழித்ததுனால பிப்ரவரின்னு பேர் வந்து தான். என்னது? ஜனவரி, பிப்ரவரி. வரி கட்ட முடியல, அதனால் பெப்பப்பேன்னு முடித்தாங்களாம், அதனால் பிப்ரவரின்னு வந்து தான். உடனே என்ன பண்ணாங்களாம், இங்கே நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பக்கத்து தேசத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி எல்லாரும் மார்ச் பண்ணி நடந்து பக்கத்து தேசத்துக்கு போனாங்களாம். அப்போது அந்த மாதத்துக்கு பேர் மார்ச்னு பேர் தான். அங்கே போனோடனே அங்கே வந்து மரம், செடி, கொடி, பழம், தேன் ஒழுகுதான், மாடுகள் இருக்குது, ஆடுகள் இருக்குது. உடனே இவங்க தேன், பால், பழம் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களாம்? ஏப்பம் போட்டாங்களாம். அப்போது ஏப்பம் போட்டதுனால அந்த மாதத்துக்கு என்ன பேர் வந்துச்சுங்களா? ஏப்ரல்னு வந்துச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆச்சுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் அங்கே நிறைய ஆடுகள் எல்லாம் இருந்தான். அந்த ஆடுகள் எல்லாம் கூட்டி சேர்த்தாங்களாம் மேய்க்கிறதுக்காக. அப்போ எங்கே பார்த்தாலும் ஆடுகளை சேர்த்தனால அங்கே ஆடுகளை மே 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 மேன்னு கத்துச்சான். அதனால் அந்த மாதத்துக்கு பேர் மே. அப்போது அந்த ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றார்கள் மேய்ப்பர்கள். அப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணாங்க? ஜூ 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 என்று சொல்லி அழைத்து சென்றதுனால, ஓட்டி சென்றதுனால அந்த மாதத்துக்கு பேர் என்னாச்சுங்களா? ஜூன்னு பேர் வந்து தான். சரி, அந்த ஆடுகள் ரொம்ப தூரம் கொண்டு மேய்ச்சல் பண்ணோன்னே அங்கே தூரத்தில் வந்து சிங்கம், புலியெல்லாம் இருந்துச்சான். சிங்கம், புலிகளெல்லாம் இத்தனை நாளாக ஆடையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல, இப்போ ஆடுகள் எல்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு சிங்கம், புலியெல்லாம் ஓடி வந்து மேய்ப்பர்களை அடித்து விரட்டிட்டு ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு சிங்கம், புலி. அப்புறம் பார்த்தா அங்கே போனால் ஜூ எங்கேன்னா ஜூ இல்லை, ஜூ இல்லை. ஜூன்னா என்ன? ஆடுக. அதனால் ஜூ இல்லை, ஜூலைன்னு பேர் வந்துருச்சு அந்த மாதத்துக்கு. சரி, அடுத்த மாதம் சாப்பிட்றதுக்கு ஆட்டு பால் இல்லை, மாட்டு பால் இல்லை, மீட் இல்லை. அதனால் என்னாச்சு? இவங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க? கஷ்டம் வந்துருச்சு. அதனால் அந்த மாதத்துக்கு பேர் கஷ்டம்னா ஆகஸ்ட்னு பேர் வந்துருச்சு.
அதுக்கு அடுத்த மாதத்துக்கு காரணம், கதையின் காரணம் எனக்கே தெரியாது. அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். சரி, இவ்வளோ வரைக்கும் சொல்லிட்டீங்க. இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் இருக்கு. அதுக்குள்ள ஸ்டோரி சொல்லுங்க. அதோட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இது ஒரு கதை தானே ஒழிய கிரிகோரியன் காலண்டரில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். சார், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த இடத்துல கிறிஸ்டியன் கலாச்சாரம், கிறிஸ்டியனிசம் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்க? அதாவது கிறிஸ்டானிட்டி வந்து முதல் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 2025 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? அப்போது தாமஸ், இயேசு கிறிஸ்துவானவருடைய சீசர் தாமஸ், அவர் அப்போ ரொம்ப யங். அங்கே அவருடைய சீசராக இருக்கும்போது அவர் ரொம்ப யங்கு. அவர் வந்து கப்பல் வழியாக, பாய்மர கப்பல் வழியாக புறப்பட்டு வந்து கொடுங்கையூருங்கிற இடத்துல வந்து இறங்கினார் இந்தியாவில். அப்போது வந்து இறங்கின போது அங்கே வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரச்சாரம் பண்ணார், மக்களுக்கு ஜெபம் பண்ணார், எல்லாம் சுகம் கிடச்சிது. அப்போது அங்கே முதலாவது 7 நம்பூதிரி பாடுகள், இதுதான் சரித்திரம். அவர்கள் தான் கிறிஸ்துவெல்லாம் மதம் மாறினாங்க. மதம் அல்ல, கிறிஸ்துவ மதம் என்று என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ மதம் என்று ஒரு மதம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறினாங்க. அப்போது அந்த 7 பேர் மாறின பிற்பாடு அவர் மறுபடியுமாக அவர் சென்னைக்கு வந்து அங்கே சென்னையில் முதலில் மயிலாப்பூரில் தங்கியிருந்தார். பிறகு சைதாப்பேட்டில் சின்னமலையில் தங்கியிருந்தார். பிறகு அவர் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வரும்போது, பரங்கிமலைக்கு வரும்போது அங்கே ஈட்டியினால் குட்டப்பட்டு அவர் இரத்த சாட்சியாய் மரணமடைந்தார். அப்போது ரொம்ப வயதானவராக அவர் இருந்தார். திருவள்ளுவரும் அதே காலத்தில் இருந்தவர்கள் தான். அப்படி இருந்தபோது செயின்ட் தாமஸ் அவர்களால தான் கிறிஸ்டியானிட்டி நம்ம கேரளாவிற்கும், அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கும், இந்தியா முழுவதும் சென்றது. யூத ஜனங்களுக்கு வேதம் இருக்கிறது, யூத மக்களுக்கு யூதனுடைய வேதம், அதைத்தான் நாம் பைபிள் என்று சொல்கிறோம். முஸ்லீம் மக்கள் குர்ஆன் என்று சொல்கிறார்கள். அது யூத மதத்தின் வேதமாகவும் இருக்குது. பழைய ஏற்பாடு, நான் சொல்வது பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டில் தான் கடவுளை தரிசிக்கும்போது காலில் செருப்பு கொடுக்கப்படலான்னு இருக்கிறது, பைபிளில் தான் இருக்குது. ஏன்னா மோசேவுக்கு கடவுள் சீனாய் மலை மேலேருந்து 10 கட்டளைகள் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகள் அவர் கொடுத்த போது, வானத்திலிருந்து பேசி அவர் கொடுத்த போது, அவன் மோசே அவர் எழுதினார். அப்போது உன் பாதரட்சைகளை கழட்டி போட்டு வான்னு சொன்னார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தேவ தரிசனத்துக்கு போகும்போது பாதரட்சையை கழட்டிட்டு போவாங்க. ஆனால் வந்து பிளேக் வந்து, இப்போ கொரோனா வந்தது இல்லையா, அது போல் அந்த காலத்தில் பிளேக் வந்துச்சு. அப்போ பிளேக் வந்தபோது ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து உங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அதாவது ஆண்டவருடைய பிரமாணம் என்னவென்றால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது அவருடைய பிரமாணம். எல்லா மனிதர்களும் பாவம் செஞ்சதுனால நீங்கள் செத்த பிற்பாடு என்கிட்ட வர முடியாது, பாவ மன்னிப்பு வேணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு புறாவையாவது ஒரு ஆட்டையாவது வேற ஒரு மிருகத்தையாவது நீங்கள் பலியிடணும். அந்த ரத்தம் சிந்தப்படணும். அப்போ தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்புன்னு சொன்னார். பலி கொடுக்கறது கிறிஸ்டியனிசமில் இருக்கா? அது வந்து பரம்பரை, அது வந்து இது பைபிளினுடைய பழைய ஏற்பாடே அதுதான் அதனுடைய அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம தமிழ் கலாச்சாரமும் கூட. நம்ம தமிழ் கலாச்சாரம் அது மாத்திரமில்லை, ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் பைபிளில் இருக்கிறது தான் இருக்குது. ஆனால் பழைய இது அங்கே பைபிள்லேருந்து தான் இங்கே வந்திருக்குது. எல்லா கலாச்சாரமும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான் காட்டுது, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் காட்டுது. இப்போ பலியிட சொன்னாங்க. அப்போ பலியிட்டதுனால அந்த பலியிட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், நெத்தியில் கதவு ஓரத்தில் அதை வைக்கணும். அப்போது அந்த வியாதி வராது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த காலத்தில் ஆட்டின் ரத்தம், அதன் பிறகு நமக்காக ரத்தம் சிந்தினார் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம பாவத்துக்கு அவரை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினார். இதற்கு அடையாளமாக தான் அந்த சிகப்பு கலர் ரத்தத்தின் அடையாளமாக பெண்கள் இன்றைக்கும்
கிறிஸ்தவ பெண்கள் கூட இன்றைக்கி வரைக்கும் அநேகர் வந்து பொட்டு வச்சுக்கிறாங்க, சிகப்பு பொட்டு வச்சுங்களா. அதை வந்து கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்லது எடுத்துக்கொள்ளலாம், இந்து கலாச்சாரம் என்று கூட சொல்லலாம். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவானவரே நமக்கு பாவமன்னிப்பு உருவாக்கி விட்டதுனாலே நமக்கு வந்து பெண்கள் வந்து பொட்டு வைக்கிறது இல்லை இப்போது. ஒரு பாயிண்ட். இன்னொன்று, எல்லாருடைய வாசப்படியிலையும் கடவுளுடைய கட்டளை பிரகாரம் அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேணும். அந்த சிகப்பு கலரு அடிக்கப்பட்டிருக்கணும். அது சிகப்பு கலர்னால் அது ரத்தம் அந்த காலத்தில். இப்போ அதுக்கு அடையாளமாக தான் எல்லாருடைய வாசப்படியிலையும் சிகப்பு கலரு, வாசப்படியில் சிகப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க ஆச்சுங்களா. இந்த கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு? பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. கடவுள் அவதாரமாக உலகத்துக்கு வந்து பாவத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டும். அவர் அவதாரமாக எங்கே வரணும்? உலகத்தின் மத்திய பாகத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் இல்லை, வந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அதே கலாச்சாரமாக தான் நம்ம தமிழ் கலாச்சாரமாக வந்திருக்கு, இந்திய கலாச்சாரமாக வந்திருக்குது. இப்படி பார்க்கும்போது தான் பைபிளில் சொல்லப்பட்ட கலாச்சாரங்கள் தமிழ்லேயும் இருக்குது, இந்திய வேதாகமங்கள்லேயும் இருக்குது, இந்திய வேதத்துலேயும் இருக்குது. ஆகவே இதெல்லாமே பார்க்கும்போது எல்லா கலாச்சாரமும் ஒன்றா தான் இருக்குது. காரணம் ஒரே கடவுள். அந்த கடவுள் வந்து பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய மகனாக தானே திரும்பி பிரிஞ்சு வந்தார். இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்லலாம், கடவுள் தானே பாவத்தை மன்னிச்சிடலாம் இல்லை, அப்படி சொல்லலாம். ஆனால் அது அப்படி இல்லை. இப்போது எறும்பை பார்த்து, எறும்பே நீ பாவம் பண்ணாதேன்னு சொன்னால் அதுக்கு இடிக்கிற மாதிரி ஓடிடும் இல்லைங்களா. அதனால் நாமளே எறும்பாக மாறி, எறும்பன்னாச்சு பாவமெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கும் இல்லைங்களா. அதனால தான் ஆண்டவரே வர வேண்டியதாக போச்சு. அவர் வந்து பாவமுள்ள ரத்தத்தை கழுவுறதுக்கு பரிசுத்த ரத்தம் வேணும். நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே பரிசுத்த ரத்தம் இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார், மரியின் மேல் நிழலிட்டு அவர் கர்ப்பமாகி அவர் பரிசுத்த குமாரனாக இருந்தார். அதனால் அவரை மனுஷகுமாரன் என்று நாம் சொல்கிறோம், குமாரன் என்று சொல்கிறோம், தேவகுமாரன் சொல்கிறோம். ஆனால் அதன் பிற்பாடு அவர் ஆண்டவரோடு கூட கர்த்தராய் அவர் இணைந்தபடியினால அவரை கடவுளாக நம்ம வணங்குறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா? சார் புரிஞ்சுச்சு சார். சரி, ஏசப்பாவுக்கு சீடர் பண்ணுற சிஷ்யர்களாக ஒரு 12 பேர் இருந்திருக்காங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது அவர் வந்து தன்னுடைய 33வது வருடத்தில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். 30வது வயதில் ஆரம்பித்தார். 33 வருடங்கள், அதாவது 33 வயது வரை 3 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். அப்போது அவர் யாரெல்லாம் அவரை பின்பற்றினார்களோ அவர்களையெல்லாம் அவர் தன்னுடைய சீஷர்களாக ஏற்றுக்கொண்டார். அதில் பெரும்பாலும் அங்கே சீஷர்களாக இருந்தவர்கள் கடலிலே மீன் பிடிக்க சென்ற அநேகர் அவருக்கு சீஷராக ஆனார்கள். அவரோடு கூட இருந்து ஊழியம் செய்தனால சீஷர்கள் ஆனார்கள். அதில் மொத்தம் உண்மையாக ஆண்டவருக்கு சீஷராக இருந்தவர்கள் மொத்தம் 12 பேர். அந்த 12 பேரில் ஒருவர் தான் தாமஸ். அவர் தான் இவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு, நான் உங்களை நம்ப மாட்டேன், நான் விரலிலே, அந்த காயத்தின் விரலிலே என்ன பார்க்குறீங்க, 3 சிலவை கையில் உள்ளங்கையில் இருக்குது பார்க்குறீங்களா, 3 சிலவை இருக்குது, ஒரே தெரியுதா, ஒரே லைனில் 3 சிலவை இருக்குது. இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சமீப காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதாவுக்கு நெருப்பு மெரிக்கிறது, மாதாவுக்கு வந்து இந்த முளைப்பாரி எடுக்கிறது, அலகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, தேர் வைத்து அது மாதிரி பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து கிறிஸ்டியானிசமில் இருக்கா? இது வந்து பைபிளில் இது இப்படிலாம் செய்ய சொல்லலை. பைபிள் சொல்ல பிரகாரம் நாங்கள் நடக்கிறோம். இதெல்லாம் பைபிளில் இல்லை. அதனால் வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இதை கொண்டாடுவதில்லை. ஆனால் இப்போது சமீப காலத்தில் இதுதானே திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அது வந்து கேத்தலிக், அதாவது கேத்தலிக் என்ற ஒரு சபையினர் அவர்கள் வந்து இதெல்லாம் கொண்டாடுறாங்க. பட்டு பைபிளில் இதெல்லாம் இல்லை. அதனால் நாங்கள் இது எல்லாமே மார்ட்டின் லூத்தர் ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அதாவது கடவுளுக்கு ஊழியம் பண்ணினவர்கள் திருமணம் செய்யணும், இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணார். யாருங்க? மார்ட்டின் லூத்தர். அதனால தான் இப்போ வந்து கேத்தலிக்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால தான் இந்த ஆனால் எங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னவென்றால்,
கர்த்தராக இயேசு கிறிஸ்து தெய்வத்திலிருந்து மரியம்மா மூலம் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மானிடர்களுக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உருவாக்கினார். யார் போய் பாவ மன்னிப்பு கேட்டாலும் ஜீசஸ் பாவ மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். அதற்கு மீடியேட்டர்ஸ் அவசியமே இல்லை. டைரெக்டாக ஜீசஸ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம் கொடுப்பார். இப்போது நம்ம துணி வேணால் துணி கடைக்கு போகிறோம், மருந்து வேணால் மருந்து கடைக்கு போகிறோம், வாட்ச் வேணால் வாட்ச் கடைக்கு போகிறோம், செருப்பு வேணால் செருப்பு கடைக்கு போகிறோம், இரும்பு வேணால் இரும்பு கடைக்கு போகிறோம். இவ்விதமாக இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்புன்னா எங்கே போகிறது? எந்த கடை இருக்குது? எந்த கடையும் இல்லை கரெக்ட் தானே இது நான் சொன்னேன்? கரெக்டு தான் சார், கரெக்டு சார். கடைசி ஒரு கேள்வி. இப்போது தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய காலையில் சூரியன் உதிக்குது, சூரியன் மறைகிற டயத்தை தான் முடிகிற டைம். ஸோ இதை தான் எல்லாருமே ஒரு நாளோட தொடக்கமாகவும் ஒரு நாளோட முடிவாகவும் கொண்டாடுவாங்க. ஆனால் நியூ இயர் புத்தாண்டு அப்படின்றது நள்ளிரவில் கொண்டாடுறாங்க. அது ஏன்? அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ அந்த 24 மணி நேரம் எப்போ முடியுது என்றால், அதாவது நமக்கு நைட்டு 1 மணிக்கு ஆரம்பிக்குது இல்லையா? நைட்டு 1 மணிக்கு எங்கே ஆரம்பிக்குது? அந்த காலத்தில் கிரிகோரியன் காலண்டர் ஆரம்பிச்சதே உலகத்தின் மத்திய பாகத்தில். அங்கே நைட்டு 1 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அங்கே 6 மணியாக இருக்கிறது இங்கே நமக்கு 12 மணி. இங்கே 12 மணியாக இருக்கும்போது அங்கே காலையில் எங்கேங்க? பலஸ்தீனாவில். அங்கே தான் இந்த கிரிகோரியன் காலண்டர் ஆரம்பித்தது ஆச்சுங்களா? இங்கே நமக்கு 12 மணிங்கும் போது அங்கே காலையில் ஆரம்பிக்குது. அதனால தான் 12 மணிக்கு நம்ம 1 மணி இல்லை, இந்த 12 மணிக்கு முடிஞ்சு நம்ம 12 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். இப்போ புத்தாண்டு அப்படின்னும் போது நள்ளிரவில் எல்லாம் கடற்கரையில் எல்லாரும் கொண்டாட்டத்தோட அது மாதிரி இருக்காங்க. உண்மையான புத்தாண்டு அப்படின்றது எதற்காக கொண்டாடப்படுது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. புத்தாண்டு ஏன் கொண்டாடப்படுது என்றால், அதாவது புத்தாண்டு கொண்டாடப்படுவதின் நோக்கம் ஒன்று, அதை கொண்டாடப்படுகிற விதம் 2. புரிஞ்சுதா? புத்தாண்டு கொண்டாடப்படுகிற நோக்கம், கொண்டாடப்படுகிற விதம் 2 இருக்குது. இந்த 2ல் நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது அதை கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், கடந்த 1 வருஷமாக நமக்கு எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் ஆக்சிடெண்ட்டில் கை கால் போச்சு, எத்தனையோ பேர் நஷ்டமாச்சு, எத்தனையோ கஷ்டமாச்சு. ஆனால் நமக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு கடவுள் நல்ல சுகன் பலன் எல்லாம் கொடுத்து உயிரோடு வச்சிருக்கிறார். கடவுள்கிட்ட பேசும்போது அவர்கள் சாம்பலை தன் உடம்புல பூசிக்கொண்டார்கள். இந்த காலத்திலேயும் கூட ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவ மனிதன் சிலுவை போட்டு கொண்டிருந்தால் அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறான், அவன் கடவுளை நம்புகிறான் என்று ஒரு அர்த்தம். அதே போல் ஒரு மனிதன் திருநூறு அளித்திருந்தாலோ அல்லது பெண்கள் பொட்டு வைத்திருந்தாலோ அது அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றும் கடவுளை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்றும் அர்த்தம். அதைத்தான் இந்த அடையாளங்களினாலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். உதாரணமாக சில கிறிஸ்தவர்கள் பட்டை போட்டவர்களையோ பொட்டு வச்சவர்களையோ அவர்கள் விரும்புவதில்லை என்று கேட்டீர்கள். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நெற்றியிலே பட்டை போட்டவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் முறைப்படி கிறிஸ்துவின் அடையாளங்களிலே ஒன்றாக இருப்பதை தாங்கள் அதை அடையாளமாக போட்டிருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். எப்படி என்றால், அந்த காலத்தில் உபவாசம் இருந்து கடவுள் அண்டையில் பிரார்த்தனை செய்யும்போது அவர்கள் உடம்பிலே சாம்பலை பூசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. யோபு என்ற பக்திமான் உடலெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு தான் கடவுளுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் அதன் வழியாக வந்தது தான் உடம்பிலே சாம்பல் பூசிக்கொள்வது. அதாவது உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கொள்வார்கள், அல்லது தன்னுடைய மார்பகத்திலேயும் தன்னுடைய கைகளிலேயும் தன்னுடைய நெற்றிகளிலேயும் சாம்பலை அவர்கள் பூசிக்கொள்வார்கள். அல்லது இந்த காலத்தில் நெற்றியிலே பூசும் சாம்பல் என்று சொல்லுவார்களோ அல்லது வேறு விதத்தில் சொல்வார்களோ, திருநீர் என்று கூட சொல்லலாம். அதுவும் கடவுளுடைய பக்திமான் என்று வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான். அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த உடம்பிலே சாம்பல் பூசிக்கொள்ளக்கூடிய இந்த காரியம் நான் எந்த வேதத்திலையும் நான் பார்க்கவில்லை, படிக்கவில்லை. பைபிளில் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி பார்க்கும்போது தங்களுடைய நெற்றிகளிலே அவர்கள் பிரார்த்தனை கடவுளிலே பிரார்த்தனை பண்ணும்போது மார்பகங்களிலேயும் கைகளிலேயும் நெற்றிகளிலேயும் பூசி கொள்வது வழக்கமாக இருந்தது. இப்போது இந்தியாவிலேயும் அது வழக்கமாகத்தான் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த 3 பட்டைகள் நெற்றியில் போடும்போது அது அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றும் அது வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அது பரிசுத்தத்தை காட்டுகிறதாகவும் தான் இன்றைய வரைக்கும் பைபிளுடைய வியாக்கியானமாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, பைபிளிலே மாத்திரம்தான் நாமம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. நாமம் வேறு எந்த இதிலையும் நான் படிக்கவில்லை, எந்த வேதத்திலையும். அந்த நாமம் என்று சொல்லும்போது அதில் பார்க்கும்போது 2 வெள்ளையும் போது அது கடவுள் பரிசுத்தமான கடவுளையும் பரிசுத்த ஆவியாகிய பரிசுத்த ஆவியையும் குறிக்கிறது. மற்றபடி மற்றிலே இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் இயேசுவானவர் மனிதர்களுக்காக பாவம் சிந்தின அந்த இரத்தத்தின் கலராக அது குறிக்கிறதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, சிவப்பு கலரில் பொட்டு வைத்த ஒவ்வொருவரையும் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்றும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த இரத்தத்தை அவர் இரத்தம் சிந்தி மனித குலத்திற்கு பாவ விமோசனம் உருவாக்குனதை வெளிப்படுத்தும் விதமாக தங்களுடைய நெற்றிகளிலே சிவப்பு கலர்களான பொட்டு வைப்பதாகவும் தான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும் எடுத்துக்கொள்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், சகோதரர்களாக நினைக்கிறோம். ஏனென்றால் அந்த காரியங்கள் எல்லாமே பைபிளிலே சொல்லப்பட்டது. பைபிளிலே சொல்லப்பட்டவைகளையெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து சொல்லும்போது அதை அவர்கள் கடவுளுக்கு ஆதரவாக அவர்கள் அந்த அடையாளங்களை காட்டுகிறார்கள் என்று நினைத்து நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பைபிளிலே தூபம் காட்டுவது, மணி அடிப்பது, இவைகள் எல்லாம் பைபிளிலிருந்து வந்தது தான். அதே போல் எந்த வேதத்திலேயும் நீ தூபம் காட்ட வேண்டும், நீ மணி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் பைபிளிலே தான் அது பழங்காலத்திலிருந்தே வழக்கமாக தூபம் காட்டுவதும் மணி அடிப்பதும் அது நிரந்தர நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த காலத்தில் பார்க்கும்போது மக்கள் அங்கும் இங்கும் கடவுளை தேடி அலைகிறார்கள். நாம் தமிழ் பாடலை கூட நாம் பார்க்கிறோம். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடியே என்று பார்க்கிறோம். அவ்விதமாக மக்கள் தெற்கே இருக்கிறார்கள், வடக்கே ஓடுகிறார்கள், வடக்கே இருக்கிறார்கள் தெற்கே ஓடுகிறார்கள், மேற்கே இருக்கிறார்கள் கிழக்கே ஓடுகிறார்கள், கிழக்கே இருக்கிறார்கள் மேற்கே ஓடுகிறார்கள். இவ்வளவாக உலகமெல்லாம் சுற்றி வருகிறார்கள். ஆனால் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடந்து போய் கண்டுபிடிக்க முடியாமல் வாடி வாடி போனவர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடியே என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், உன் பாதைக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். அவ்விதமாக இந்த வெளிச்சம் இந்த எல்லாமே பைபிளில் வந்ததுனால்தான் நாம் இந்த புது வருடத்திலே நம்மை காப்பாற்றிய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இந்த சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு இதை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஞானம், புதிய தைரியம், புதிய விசுவாசம், புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க நான் நம்முடைய ஆண்டவரை நான் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். கிறிஸ்து மதத்தை பற்றியும் புத்தாண்டை பற்றியும் தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.